வணக்கம் நண்பர்களே. செங்கோட்டையன் மறுபடியும் கலகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போறதா சொல்லியிருக்கிறாருங்க. எடப்பாடிக்கு கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கும். அது என்ன எவ்வளவு பார்த்தவர் எடப்பாடி, இத பார்த்தா கலங்கிட போறாரு. செங்கோட்டையன் ஒரு 4 மாசம் முன்னாலே ஒரு கலக்கத்தை ஆரம்பிச்சார்ல, தெரியுமில்ல. கடந்த வருஷமே தேர்தல் முடிஞ்ச பிறகு, மக்களவை தேர்தல் முடிஞ்ச பிறகு இவரும் இன்னும் 5 பேரும் சில மூத்த தலைவர்கள்லாம் சேர்ந்து எடப்பாடி கிட்ட பிரிஞ்சு போனவங்களாம் சேர்த்துக்கலாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எடப்பாடி இறங்கி வரவே இல்லையே. அப்புறம் அமைதியா இருந்தாரு செங்கோட்டையன். அப்புறம் ஒரு 4 மாசம் முன்னால ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாரு. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்ட ஒரு கூட்டத்துல ஜெயலலிதா படம் வைக்கல, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுவே எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பதில் எல்லாம் சொல்லல. 2 பேருக்கு நடுவில் பெருசா முட்டிக்குன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகல. கொஞ்சம் அரசல் புரசலா இருந்தது. நேர்ல பார்க்கும்போது கூட சரியா முகம் கொடுத்து பேசாம தான் இருந்தாங்க. சட்டப்பேரவையில ஒன்னா இருந்தாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கான கொள்கையை தான் அதிமுகவுடைய அடிப்படை கொள்கையை தான் வெளிப்படுத்தினாங்க. அப்புறம் செங்கோட்டையன் அடங்கிட்டாரு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. செங்கோட்டையன் ரொம்ப பெரிய மூத்த தலைவருங்க, சாதாரண தலைவர் இல்ல. எம்ஜிஆர் காலத்து ஆடு. அப்போ இருந்து அவர் கூடவே இருந்தவர். ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்தவர், அமைச்சரா இருந்தவர். செல்வி ஜெயலலிதா கூட்டங்களுக்கு போகும்போது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த திட்டத்தை வெற்றிகரமா வகுத்து கொடுத்தவர். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அதிமுக தொண்டர்களையும் தெரிஞ்சவர், அத்தனை நிர்வாகிக்கும் பரிச்சயமானவர். அவரு ரொம்ப பெரிய தலைவர். அவரு 2017 செல்வி ஜெயலலிதா இறந்த பிறகு பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தின பிறகு கோவத்தூர்ல ஒரு கூட்டம் நடந்தது இல்ல, யார் முதலமைச்சர் அப்படின்னு. சசிகலா கூட செங்கோட்டையனை தான் செலக்ட் பண்ணாங்க. ஆனா அவரு எம்எல்ஏவெல்லாம் அப்படியே இழுக்கிற மாதிரி அவர்கிட்ட ஒண்ணும் இருக்கல. ஆகையால எடப்பாடி எல்லாத்தையும் சரி கட்டி தன் பக்கம் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சர். அப்புறம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்புல வந்துட்டாரு. செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவரா மட்டுமே இருக்கார். அவருக்கு அந்த பகுதியில் நல்ல செல்வாக்கு இருக்குங்க. அப்படி இருந்த ஒரு செங்கோட்டையர் என்ன பண்ண போறாரு, கட்சியை உடைக்க போறாரா, அவரு பக்கம் ஒரு 10 எம்எல்ஏ போக போறாங்களா, இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. யாருமே அவர் பக்கம் போகலையே. இருந்தாலும் அவர்கிட்ட நிறைய தற்போதைய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் போன்ல பேசிட்டு தான் இருக்காங்க. அண்ணே நீங்க ஏதாவது பண்ணுங்கனே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் திடீர்னு செங்கோட்டையன் டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வந்தார். ஏன்னு கேட்டா, இதென்னங்க சந்திக்கிறது தப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனாரு, அமித்ஷாவை பார்த்தாரு. அமித்ஷா அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்த வருஷம் ஆட்சி அமைக்குது அப்படின்னு சொன்னாரு. அமித்ஷா திடீர்னு வந்தாரு. உடனுக்குனே எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாரு, கூட்டணி அமைச்சிட்டார். இதுல என்னன்னா, செங்கோட்டையனை காமிச்சு கட்சியில ஏதோ ஒரு வகையில ஒரு பிளவை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்க நினைச்சிருக்கலாம். செங்கோட்டையனை காமிச்சு எடப்பாடி பழனிசாமியை தன் பக்கம் இழுத்துட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சாதாரண இறங்கி வரல. அண்ணாமலையை மாத்துங்க அப்புறம் வர அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, அண்ணாமலையை மாத்தியாச்சு, வந்துட்டாரு. 2 பேரும் கூட்டணி அமைச்சாங்க. ஜெல்லே ஆகலை. இப்போதான் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படியே பிரச்சார பயணம் போயிட்டு இருக்காருல்ல, அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாஜக காரங்க ஜெல் ஆயிட்டாங்க. அந்த சமயத்துல அவரு கோபிச்செட்டிப்பாளையம் வழியா போகும்போது கூட அந்த ஊர்க்காரரான செங்கோட்டையன் வீட்டு விட்டு வெளியே வரலைங்க. அந்த அளவுக்கு 2 பேருக்கு இடையே ரொம்ப இடைவெளி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போனா ஏதோ பண்ண போறாரோ அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. செங்கோட்டை நினைச்சு என்ன பண்ணிட போறாரு, அவர் யார் யாரையோ பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் எல்லாருமே பேசிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவர் தானே, சாதாரணையிலிருந்து மேல வந்தவர், எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர். ஆகிய செங்கோட்டையனை பார்த்தலாம் ஒன்றும் கலங்க மாட்டாரு. அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் வரட்டும், கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டியிட விரும்பினார்னா செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்காம இருந்தெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் எப்படி செங்கோட்டையன் மேல வர போறாரு, அவருடைய கூட்டாளியில் இருக்க போறாங்க. ஆனா அந்த மண்டலத்துல, கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் ஒரு பலமான ஆள், செங்கோட்டையங்கிற மாதிரி ஒரு பலமான ஆள். அதுதான். ஆனா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பலமான ஆள். அதுக்காக மத்தவங்களை இல்லைன்னு சொல்ல முடியாது. வேலுமணி இருக்கிறார், தங்கமணி இருக்கிறார், இன்னும் பலர் அந்த இடத்துல பலமா தான் இருக்காங்க. ஆக செங்கோட்டையனை மட்டுமே நம்ப வேண்டிய நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. ஆகையால செங்கோட்டையன் இனி என்ன செய்ய போறாரு, மறுபடியும் கட்சியில் ஒரு பிளவை ஏற்படுத்த போறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை செம்மையா ஏத்தி விட்டாரு. அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கறாங்க, எங்க தலைமையோட ஏதாவது கருத்து வேறுபாடா அப்படின்னு பதிலே சொல்லாம போயிட்டாரு. இல்லைங்க, அப்படியாவது சொல்லியிருக்கலாம். ஆமாங்க அப்படின்னு சொல்லாம கூட இருந்திருக்கலாம். அதுக்காக சொல்லாமே போட்டு இதை பார்த்தா 5ஆம் தேதி ஏதோ வேட்டு வைக்க போறாருங்க மாதிரியா தெரியுது.
இந்த வேட்டுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அசைஞ்சு கொடுக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு பிரச்சார பயணம் மேற்கொண்டாரு, பெரிய கூட்டம் கூடிச்சு. ஆனா அந்த பகுதியில் இருக்கிற தலைவர்கள்லாம் பக்கத்திலே வைக்கலைங்க. தனி நிகர் தலைவர், தனி நிகர் இல்லாத தலைவர் அப்படின்னு ஆக நடிச்சாரு. அதுதான் சில பெரிய தலைவர்களுக்கு வருத்தம். ஆனா இதுல என்ன செங்கோட்டையன் செய்ய போறாரு? மூத்த தலைவர்லாம் ஒன்னா கூட்டி ஒரு கூட்டம் அமைச்சு கட்சியை மெதுவா ஒரு கலகலப்பை ஏற்படுத்த போறாரா? இதெல்லாம் ஒரு நிச்சயமா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சமயத்துல அந்த மண்டலத்தை சேர்ந்த பாஜகவுடைய முன்னாள் தேவர் அண்ணாமலை திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போதுதான் நம்ப முடியாத நிலைமை. ஏன்னா அவர் மனசிலிருந்து வரல. அவரே சொல்லிட்டாரு. நானும் சொன்னேன், நம்ம தலைவர்கள் அதெல்லாம் சொல்றாங்க, அவங்கள நான் கீழ்ப்படிந்து நான் ஒரு சாதாரண சோல்ஜரா சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க சொல்லலையா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்பன்னா உள்ள ஏதோ கலகலப்பு இருக்கு. என்ன பாஜக காரங்க எப்போ கேட்டாலும் அண்ணா திமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு? எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அத்தனை தொண்டர்களுடைய கடமை அப்படின்னாரு. அப்போதான் ஏதோ உள்குத்தி இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த குத்து இப்பதான் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனா செங்கோட்டையன் அந்த மாதிரி பண்ணுவாரா? என்ன பண்ண போறாரு? உள்ள இருந்து மறுபடியும் பிஜேபிக்குள்ள ஒரு தனி கனெக்ஷனா? எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தள்ள போறாங்களா? ஓபிஎஸ் கூப்பிடுங்க, டிடிவி கூப்பிடுங்க. அவர் விஜய் பக்கம் போற மாதிரி ஒரு பிளான்ல வந்துட்டாரு. சசிகலாவை கூப்பிடுங்க, எடப்பாடி பழனிசாமி சொன்ன பேச்சு கேளுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்னாயிருங்க, பாஜக கூட்டணி அமைக்கும். அப்படியே பாமக அப்பாவும் பையன் ஒன்னாயிருங்கன்னு சொல்லி ஒன்னா சேர்த்தோம், ஒரு கூட்டணி அமைச்சோம், ஜெயிச்சோம் அப்படின்னு பாஜக நினைக்குதா? இல்ல செங்கோட்டையின் வேற கணக்கு வச்சிருக்கிறாரா? ஏன்னா ஒவ்வொரு டிக்கெட்டா திமுக வர போயிட்டு இருக்கு. பார்த்தோம்னா அன்வராஜா போனாரு, அப்புறம் மைத்ரேனாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். மைத்ரேன் பாஜக அதிமுக பாஜக அதிமுக இருந்தவர் திமுக போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வேலுமணி போவாரு, தங்கமணி போவாரு, எல்லாரும் யாரை பார்த்தாலும் சொல்லிட்டே இருந்தாங்க. எடப்பாடி பத்தி மட்டும்தான் சொல்லல. இந்த மாதிரி இருக்க சமயத்திலே செங்கோட்டையன் போயிருவாரோ அப்படி சிலர் கிளப்பி விடுறாங்க. என்னங்க எம்ஜிஆர் காலத்தால் அண்ணா திமுக விட்டு அந்த ஆவை விட்டுட்டு திமுகவோட போவாரா? சான்ஸே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண போறாரு? முக்கியமான செய்தியாச்சே, ஏதோ நம்ம அரசியல் விட்டு விலகுகிறேன் அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுவாரோ? அப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலி கொடுக்கவே ஏகப்பட்ட தலைவர் இருக்காங்க, செங்கோட்டையன் இருக்கிறாரு. ஆனா பன்னீருடைய சைலன்ஸை பார்க்கும்போது ஒரு சந்தேகமா இருக்குல்ல. ஏதோ ஒரு கூட்டு நடந்துட்டு இருக்கு. சசிகலா சொல்றாங்க எல்லோரும் ஒன்றாக இணைந்தா தான் நாம் அண்ணா திமுக வெல்ல முடியும் அப்படின்றாங்க. அது இல்லாத ஒரு கணக்கு இருக்கோ? சசிகலா வந்தா பாஜக ஏத்துக்கும், டிடிவி விஜய் பக்கம் போற மாதிரி பயமுறுத்துறாரோ? எல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது செங்கோட்டையன் 5ஆம் தேதி ஒரு பெரிய அளவுக்கான ஒரு இடியை கொடுத்துருவாரு மாதிரி தான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி என்ன பேச போறாரு, செங்கோட்டையன் என்ன பேச போறாரு சொல்லி நம்மள மாதிரியே எதிர்பார்ப்பு இருக்கிறாரு. நான் அடுத்தடுத்த கணக்குகளாம் மாத்திரம் இல்ல, எவ்வளவு நல்லா கணக்கு போடுக்கிறவரு, போடுற கணக்கை நல்லா போடுவாரு, கழிக்க வேண்டிய கணக்கு நல்லா கழிப்பாரு. இப்போ போடுற கணக்கு ஏது, கழிக்க வேண்டியது அப்படின்னு லிஸ்ட வச்சிருக்கிறாரு. போங்க போங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு இல்ல. ஏன்னா அப்படி போயிட்டாங்கன்னா அவரால் ஆட்சியில் அமர வைக்க முடியுமான்னு தெரியல, அவரால் ஆட்சியில அமர முடியுமான்னு தெரியல. இப்படி எல்லாம் பார்க்கும்போது கூட்டணியில ஒரு கலகலப்பு, கட்சிக்குள்ளேயே கலகலப்பு இருக்கும்போது திமுக ரொம்ப ரொம்ப நல்ல கெத்தா தான் இருக்கு. ஆனா செங்கோட்டையன் என்ன சொல்ல போறாரு? வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.